இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இரக்கமும் நமக்கு என்றென்றைக்கும் உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜா நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை பரிபூர்ண சமாதானத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயுக்கு நிருபம் 4வது அதிகாரம் அதில் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் 16 18 தானே அது? 18 கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒரு மாபெரும் ரகசியத்தை, ஒரு மாபெரும் தேவனுடைய மகிமையை இங்கே எழுதுகிறார். ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமையை இங்கே வெளிப்படுத்துகிறார். தீமோத்தேயுவே, கர்த்தர் என்னை எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சிக்கிறவர். என்னை ரட்சித்து அவர் தம்முடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய், அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் என்னை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலுடைய சிந்தனையில் இருந்ததெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். அந்த பரம ராஜ்யத்திற்கு, அந்த பரம ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி கர்த்தரையே தன்னுடைய பலனாக நம்பிக்கை கொண்டிருந்தவர் தான் அப்போஸ்தலன் பவுல். இன்றைக்கு நாம் எல்லாருமாய் கர்த்தருக்கென்று பயன்படுகிறோம். கர்த்தருக்கு நிறைய ஊழியம் செய்கிறோம். நமக்கு தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் தேவனுக்கென்று விசேஷ விதமாக நாம் அநேக காரியங்களை நாம் செயல்படுகிறோம். சில வேளைகளிலே நாம் என்ன செய்திருவோம் அப்படின்னா, நம்முடைய கிரியைகள் மேலே நம்ம கண்ணு வச்சிருவோம். ஆனால் இங்கே ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்து ரட்சிக்க வல்லவர். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அவருடைய பரம ராஜ்யத்திற்கு என்னை அழைத்திருக்கிறார். அந்த பரம ராஜ்யத்தை நான் அடைந்து கொள்ளும்படிக்கு அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல தீமை என்கின்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். இந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவது இங்கே அப்போஸ்தலன் பவுலுடைய இந்த மனத்தாழ்மை, அவர் கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை. நம்ம எல்லாரும் பலவீனர்கள். அநேக நேரத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்மளால் செயல்பட முடியாம ஆவிக்குரிய போராட்டங்கள், ஒரு சில சறுக்கல்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், இன்றைக்கு அப்போஸ்தலன் பவுலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் என்னன்னா, நான் என் கர்த்தரையே நம்புகிறேன். ஆமென் சொல்லாமா? நான் என் கர்த்தரையே நம்புகிறேன். அவர் இல்லாம நான் இல்லை. அவர் என்னை அழைத்தவர் என்னை உண்மையுள்ளவராக இருக்கிறார், எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை சரியான பாதையில கொண்டு போய் என்னை காப்பாற்ற வல்லமை உடையவர் என்கின்ற ரகசியத்தை எங்க சொல்றார். இது மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஊழியம், அவர் கர்த்தர் மேல் கொண்ட அந்த வைராக்கியம், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர் பட்ட பாடுகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். நான் சொல்றதெல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு தியாலஜி இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றும்படியாக அவர் பட்ட பிரயாசங்கள்லாம் அவ்வளோ பெரிய பிரயாசம். இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை செஞ்சுட்டாவே, ஒரு ஊழியத்தில் ஒரு சிறிய காரியத்தை செஞ்சுட்டாவே நமக்குள்ள ஒரு பயங்கரமான நம்பிக்கை வந்து விடுகிறது நம்முடைய கிரியைகளின் மேலே. நல்லா கவனிக்கணும். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் கர்த்தரையே இந்த வசனத்துல அவர் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அது எப்பேற்பட்டதாக இருக்குது. அவரையே சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை. முதல்ல அந்த எபேசியர் நிருபத்தில் அவர் சொல்லுவார் இல்லையா, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் நிருபம், எபேசியர் இல்ல, கலாத்தியர் நிருபம், அதுல 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:5. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். எங்க நம்பிக்கை எல்லாம் என் கர்த்தர் தான். கையை ஊத்துறாமேன்னு சொல்லாமா? நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே,
நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு ஒரு பேக்ல போறது, அப்படியே நல்லா சரியில்லை, அது குற்ற மனசாட்சி. அப்படி இல்லைன்னா மேட்டிமையில மேலே போயிருது. நம்ம சரியா அந்த கிராஃப்ல பார்க்கும்போது அந்த ஜீரோவில் வந்து கரெக்டாக நின்று, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, உங்களையே நம்பியிருக்கிறேன், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று. இந்த நீதி கிடைப்பது என்பது மகிமையின் சரீரம், மகிமை அடைகிற அந்த அனுபவம். கிறிஸ்துவை போல மகிமை அடைந்தவர்களாய் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த அனுபவம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவரை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் என்று கர்த்தரையே தம்முடைய நம்பிக்கையாக அவர் நம்பியிருக்கிறார். எனக்கு என்ன ஒரு பயங்கரமான ஆச்சரியம் அப்படின்னா, எல்லாரும் அப்போஸ்தலர் காலத்திலேயே எல்லாரும் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஓடினாங்க, எவ்வளோ பேர் ஓடினாங்க. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரையும் விட அதிகமாய் பிரயாசப்பட்டவர், அதிகமாய் கர்த்தருக்கென்று வைராக்கியத்தோடு கூட பிரயாசப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அவருக்குள் இருந்த கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கை, என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், என்னை கடைசி வரைக்கும் என்னை கரை சேர்க்க வல்லமை உடையவர், என்ன மாம்சமும் ரத்தமும் ஒன்றுத்துக்கும் உதவாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு அறிந்திருந்தார். அதனால நல்லா கவனிங்களேன், அவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அவர் பட்ட பிரயாசங்கள், அவர் செய்த அந்த ஊழியங்கள்ல எவ்வளவு பெருசு பாருங்களேன். நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் பாருங்களேன். நான்லாம் எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா, நல்லா எப்படி பிரயாசப்பட்டவன் தெரியுமா, இப்படிலாம் சொல்லி மேன்மை பாராட்டுவோம். ஆனால் பவுல் அங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23 வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நல்லா கவனிங்களேன், இது சும்மா பவுல் சொல்லல, இது தற்பெருமையில தம்பட்டம் அடித்து கொண்டு செய்யல. சில பேரை பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சபைக்காக நான் உழைக்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் ரொம்ப காணிக்கை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் இப்படிலாம் பிரயாசப்படுறேன்னு சொல்லி அவங்களுடைய வாயிலேயே அறிக்கை பண்ணுவதை நான் கேட்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்க அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றதுல ஒரு சத்தியம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மற்ற எல்லாரையும் விட அப்போஸ்தலன் பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டவர். ஆனால் அவர் சொல்லுவார், நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே என்னை இந்த காரியத்துக்கு என்னை தகுதிப்படுத்துகிறார் என்று கர்த்தரையே நம்பியிருந்தார். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவரால் மட்டும்தான் கூடும், எந்த மனுஷனாலும் கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நல்லா சொல்ற கவனிங்க, ஆண்டவரே என்னை குறித்து உங்க சித்தம் என்ன, நான் என்ன ஊழியம் செய்யணும், உங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்னை நீங்க எப்படியா பயன்படுத்துறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம் வேணும். இப்போ கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து அவர் தாம் அழைத்த இந்த பரம ராஜ்யத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் தீமோத்தேயுவே அப்படின்னு தீமோத்தேயுக்கு சொல்லும் போது நான் நினைக்கிறேன், தீமோத்தேயுக்கு ஒரு பெரிய ஒரு பிரைட்னஸ், அவருடைய மனக்கண்ணில் ஒரு பெரிய வெளிச்சம் உதித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு வந்து நன்கு அறிந்தவர், அவர் பட்ட பிரயாசத்தை அறிந்தவர். அவர் இந்த வார்த்தை எழுதும் போது கர்த்தர் மேல தீமோத்தேயுக்கு அதிகமான நம்பிக்கை வந்திருக்க வேண்டும். இப்போது சொல்றேங்க, பவுல் சொல்றாரு, நான் மற்ற அநேகரை விட நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். நல்லா கவனிங்களேன், நான் கர்த்தருக்காக அவ்வளவு அடி வாங்கினேன், நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யாருக்காக? என் கர்த்தருக்காக நான் பிரயாசப்பட்டேன். நான் ஆண்டவருடைய ஊழியத்தை இப்படிலாம் செஞ்சேன். எனக்கு பயங்கர மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. இன்னைக்கு நாம எல்லாம் ஒரு சின்ன விஷயத்த வந்து நம்ம செஞ்சிட்டோம்னாவே பயங்கரமாய் நமக்குள்ளுடைய ஒரு தலைக்கணம் வந்துடும். ஆனால் மனத்தாழ்மை, தாவீது அங்கே மீகால் இடத்துல சொல்லும் போது, நான் ஒன்றும் நீசனும் என் பார்வைக்கு நான் அர்ப்பன், அதுல தான் வந்து பரிபூர்ணம் அடங்கியிருக்கிறது. அவர் சொல்றார், நான் அநேக தரம் மரண அவதியில் நான் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அதாவது வந்து யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி 40 அடி அடிக்க கூடாது இல்லையா? 40 அடி அடிச்சுட்டுனாக்கா அவன் நீசனா தென்படுவான். அதனால 40க்கு மேல அடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 39 மட்டும் அடிச்சு நிறுத்திக்குவாங்க. அப்ப நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 5 முறை 39 அடி வாரடி வாங்கியிருக்காரு. அவரு யாருக்காக? இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்திற்காக. அவர் பட்ட பிரயாசங்கள் எல்லாமே தீமோத்தேயு அறிந்தவர்.
ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ஸ்டாண்டர்டை பாருங்க, அவருடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒண்ணும் இல்லை, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை காக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நமக்குள்ள சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடுறோம், ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்தாலும் சோர்ந்து போயிடுறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டு இவ்வளவு பாடுபட்டவர். அடுத்து சொல்றது பாருங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்ட. மிலாறுனா என்ன தெரியுமா? மிலாறு இந்த மாடெல்லாம் வந்து ஓட்டும் போது, ஏர் ஓட்டும் போதோ அல்லது வண்டிகளை பயன்படுத்தும் போதோ இந்த மிலார் என்ன பண்ண, அது நுனியில பார்த்தா கொக்கி, அது கொக்கி மாதிரி ஒன்று இருக்கும், கூர்மையா ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே அந்த வீடியோலாம் கூட காட்டியிருக்கேன். அந்த மிலாறு அது என்ன பண்ணுவோம்னா நல்லா குத்தலாம், கீறலாம். இப்போ மிலாறுகளினாலே இவர் மிலாறுகள் அடிப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மிலாறுல அடிப்பட்டவன் குத்துறது அப்படியே கூர், அது நுனியில பார்த்தா கூரா இருக்கும், சைட்ல பார்த்தா அப்படியே வளைஞ்சிருக்கும். அது என்ன பண்ண, அந்த கூர்ல வச்சு குத்துவாங்க, சைட்ல வச்சு கீறுவாங்க, பயங்கரமான வலி ஏற்படுத்தும். இந்த மிலாறுகள் அடிபடுத்து என்பது ஒரு பயங்கரமான நீசனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை. எல்லா இயேசுராஜாவுடைய ராஜ்யத்துக்காக 3 தரம் மிலாறுகள் அடிபட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் போன இடத்துல எல்லாம் அவருக்கு பயங்கரமான தேவ ராஜ்யத்துக்கு எதிரான எதிர்ப்புகள் பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எப்படி இருந்தார் என்றால், கிறிஸ்துவையே தன்னுடைய நம்பிக்கையாக, கிறிஸ்துவின் ராஜ்யத்தையே தன் நம்பிக்கை கொண்டு பிரயாசப்பட்டார். 3 தரம் மிலாரில் அடிபட்டேன், ஒரு தரம் கல் எறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இன்னைக்கு நம்மெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றது? இன்னைக்கு இதெல்லாம் வைத்துக்கொண்டு இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு நான் ஏசப்பா வருகைக்கு நான் போயிடுவேன், நான் சியோன் எருசலேமுக்கு நான் போயிடுவேன் அப்படின்ற அந்த கிரியைகளின் மேல அவர் கண்கள் வைக்காமல், என் கர்த்தர் என்னை எல்லாத்தையும் ரட்சிப்பார். அன்பான தேவஜனமே, நம்ம அன்பாய் சொல்லுகிறேன், நம்முடைய கிரியைகள் மேல நம்ம கண்கள் வைக்க வேண்டாம். இங்கே இவ்வளோ பிரயாசம், கர்த்தரையே நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை, இதுல எல்லாத்தையும் சேர்த்து இந்த 28ஆம் வசனத்துல அவருடைய மன வாஞ்சையை, அவருடைய அஸ்திபாரத்தை, அவருடைய இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் இவ்வளோத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னா, இவை முதலானவைகளை அல்லாமல், வாசி 28, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு மனநிலை, ஒரு பூரணம், ஓப்பனா சொன்னா ஒரு பரிபூரணம் என்ன அப்படின்னா, சபை மேல இருக்கக்கூடிய சபைதான் தேவனுடைய மீட்பின் திட்டத்துல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தெரிந்து கொண்ட மீட்பின் திட்டம்தான் சபை. சபைதான், சபைக்குள்ளதான் கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கிறார். இந்த சபை பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், சபை நீதி உள்ளதாக நிலைநிறுத்த வேண்டும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவை முதலானவைகளை அல்லாமல், நல்லா கவனிக்கணும், இவ்வளவு பாடுகளும் இவ்வளவு பிரயாசங்களும் பட்ட நோக்கம் என்னவென்றால், சபைகள் நீதி உள்ளதாக, பரிபூர்ணம் உள்ளதாக, பூர்ணமாக்கப்பட்டதாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற மனபாரம், ஆத்தும பாரம் இவருக்குள்ளே உண்டாயிருக்கிறது தான் இங்கே காண்பிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே உண்டாயிருந்த அந்த ஆத்தும பாரம் என்ன அப்படின்னா, அங்கே வாசிக்க போல, ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ. நல்லா கவனிக்கணும். நம்முடைய பரிபூரணம் எதில் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் சபையை எதிர்நோக்கி வருகிறார். நாம் பூர்ணமாக்கப்பட்டவர்களாய், கிறிஸ்துவினுடைய மனைவியாய்,
கிறிஸ்துடைய மனைவியாய் இந்த பூமியில ஜீவித்தால்தான் அவருடைய நித்திய மனவாட்டியாக நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மனம் ஆத்தும பாரத்துல, ஆத்தும வாஞ்சையில, அவர் மனிதனுக்காக, மனிதனுடைய மீட்புக்காக தம் ஜீவனையே கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர், அவர் என் ஜீவனானவர், அவரோடு கூட சிலுவையில மரித்தேன். அவருக்குள் இருந்த ஆத்தும பாரம், அன்பினுடைய பரிபூரணம், அதுதான் ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ என்று சொல்லி என் மனம் எரிகிறது. சகோதர சிநேகத்தினால் நான் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறேன். சகோதர சிநேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவன் என் அப்பாவாக இருக்கிறார். சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என் சகோதரர்களாக இருக்கிறார்கள். சகோதர சிநேகம், ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தை சபையில விளங்க வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். இதுக்கு தேவனே நமக்கு உதவி செய்வாராக என்கின்ற அந்த ஒரு பாரம், அந்த ஒரு ஆத்தும பாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்ததுதான் இந்த மனத்தாழ்மைக்கான காரணம். தேவன் என் அப்பாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். என் சபை இடறிவிடக் கூடாது. ஒரு சபை அல்ல, அவர் ஸ்தாபித்த எல்லா சபைகளும், அந்த சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் இடறிவிடக் கூடாது. இந்த இடறிவிடக் கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஆதாம் பாவம் செய்துவிட்டு அங்கே ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் தள்ளப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, மனுஷன் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் என்கின்ற அந்த பதம் பயங்கரமான, தேவனை விட்டு மனிதன் விலகி போன ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் சொல்லுவார், மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நன்மை தீமை அறிஞ்சிக்கணும், அவனால தீமை மட்டும்தான் செய்ய முடியும், நன்மையை செய்யவே முடியாது. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய மாம்சத்துல ஒரு நன்மையும் இல்லை ஆண்டவரே, நான் தீமை மட்டுமே செய்யக்கூடியவன், கர்த்தர் என்னை காப்பாராக. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவரே, மனிதன் பாவம் செய்தவனாய் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் அவன் மாம்சத்துல சரீரத்துல அவன் சரீரத்தை நம்புவானே ஆனால் அவன் தீமை மட்டுமே செய்வான். மனிதனுடைய இயல்பு எது அப்படின்னா, தீமையை மட்டுமே மனுஷன் செய்வான், அவனால் நன்மை செய்ய முடியாது. அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கர்த்தர் என்னை எல்லா விதமான தீமைக்கும் அப்படின்னா, என்னிடத்துல எந்த ஒரு தீமையும் செய்து விடாதபடிக்கு என்னை பரிசுத்த ஜீவியத்துல ஆண்டவர் என்னை காக்க வல்லமை உடையவர் என்பதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் கிறிஸ்துவை பூரணமாய் அவர் விசுவாசித்து தீமை செய்ய பழகின இந்த மனிதனை, நல்லா கவனிங்க, கர்த்தர் நன்மை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நன்மை தீமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீமை செய்யறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாம்சீகத்தினுடைய சுகத்தை விரும்புகிறான், இந்த மாம்சீக பெருமையை விரும்புகிறான். நன்மை செய்கிறான் என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த மாம்சத்தை தன் சகோதரனுக்காக பலியாக்குகிறான். இதுதான் டிஃபரெண்ட். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செஞ்சுட்டோமே, அவன் செல்ஃப்ல போயிட்டான், அவன் சுயத்துல போயிட்டான். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனமா வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இவன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இவன் தேவனை பார்க்கவே இல்லை. இப்ப தேவனாகிய கர்த்தர் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அங்க ஏதேன் தோட்டத்துல ஏசப்பா சொல்றாரு, தேவனிடத்துல சொல்றாரு, தேவனே மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவன் நம்மில் ஒருவரை போல் ஆயிட்டான். ஆளுக பண்றதுக்கு போயிட்டான். நல்லா கவனிக்கணும். தேவன் என்றென்றைக்கு ராஜாதி ராஜா, அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவன் என்ன பண்ணிட்டானாக்கா, அன்பு உடையவனாக அன்பில் பூர்ணப்பட்டவனாக
தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு என்பது நன்மை. தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு என்பது நன்மை. எனக்கு 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 யாசுகம், என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லி தனக்காக வாழ்வது தீமை. மற்றவனை குறை சொல்லுவான். ஆனால் இந்த மனிதனை தேவன் நேசிக்கிறார். இந்த மனிதன் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் தேவனால் அன்பு கூறப்பட்டவன். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனால் அன்பு கூறப்பட்டவன் என்கின்ற தேவ அன்பை உணராதிருப்பது என்பது தீமை. இவன் என்ன செய்வான்னா, தீமை மட்டும்தான் மனிதனுக்கு. மற்றவனுடைய பாவத்தை எடுத்து பேசுவான், மற்றவனுடைய பாவத்தை எடுத்து காட்டுவான். ஆனா அவனுக்காக பரிதவிக்க மாட்டான். ஏன்னா இவன் தேவனை அறிஞ்சாத்தானே அவனுக்காக பரிதவிப்பான். நான் சொல்றது புரியுதா? மனிதனுடைய இயல்பு என்னன்னா, தீமை செய்ய பழகிட்டான். நான் நல்லவன். என்னைக்கு மற்றவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே நம்முடைய பெருமைக்காரங்க, பெருமையும் பெருமை பயங்கரமான பெருமை எது தெரியுமா? என் வீட்டுக்காரங்கிறானே, என் பொண்டாட்டி இருக்கிறாளே, என் மாமியார் இருக்கிறாளே, என் மருமக இருக்கிறாளே, அவளா மாதிரி ஒரு பட்ஜாரி, என் பிள்ளைங்க இருக்குது, என் பிள்ளைங்களா மாதிரி, இப்படி அந்த குறைய பேசத்து தீமை. எது நன்மை என்றால், என் சகோதரர்கள் என் பிதாவின் அன்பிலே பூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி மனம் எரியுது பாருங்க, அது நன்மை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்துவிட்டு அவர்கள் தேவனை விட்டு தூரம் போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 13:23 வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 13:23. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா, இந்த உடம்ப மேன்மைப்படுத்துறது. கவனிக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லவன், நான் நீதிமான். இது தீமை, இது தீமை. நன்மை எது என்றால், என் தேவன் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் பரிபூர்ணமாய் பார்க்கிறார். அவன் பாவம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள மன்னிக்கப்படுகிறது. தேவன் அப்படித்தான் பார்க்கிறாரு. எத்தனை பேர் புரியுது? ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். அப்போ அப்போஸ்தலன் பவுல், நம்ம ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனா, தீமை செய்ய பழகினவன். அவன் சின்ன வயசுல இருந்தா தீமை தான் செய்ய, தனக்கு தான் என் வயிறு நிறையணும். சின்ன குழந்தைங்களாம் பாரு பார்க்கலாம், புடுங்கும். அந்த சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருளை கொடுக்காதுங்க. அது வயிறு இதெல்லாம் பழகுது. அது வந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்ண, தீமை செய்கிற பழகுது. ஏன்னா தேவனை அவர்கள் அறியவில்லை. இது ஏதேனிலே உண்டான கொடுமையான பாவம். தீமை செய்ய பழகின நீங்கள் எப்படி நன்மை செய்யக்கூடிய? எத்தியோப்பியன் அந்த கருப்பு தோல் அவன் மாற்ற முடியுமா? அது அவனுடைய சுபாவம், அதோட சுபாவத்திலே வரும். சிவிங்கி என்பது சிறுத்தைக்குள்ள இந்த புள்ளி வரிகளை அந்த சிவிங்கி மாற்றுமா? மாத்தாது. அதே போலத்தான் உங்களால மாற முடியாது. உங்களால நன்மை செய்ய முடியாது, தீமை தான் செய்வீங்க. எது நன்மை என்றால், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? தீமோத்தேயுவே, மற்றவனுடைய குறைய நான் பார்க்கல. என் சகோதரர்களுக்காக நான் மிலாரினால் அடிபட்டேன். என் சகோதரனுக்காக நான் சவுக்கடி வாரினால் அடிக்கப்பட்டேன். கப்பல் சேதம், கல்லெறியுண்டேன். நான் பயங்கரமான வேதனைகளை சகித்தேன். ஒரே ஒரு காரணம், எல்லாரும் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என் தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட இந்த மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். பரம ராஜ்யம். அந்த வேத வசனத்தில் அவர் என்ன சொல்றார்னா, நான் என்றைக்கும் நன்மை செய்கிறவன் மாத்திரமே ஜீவனை அடைவான், பரமராஜ்யத்தை அடைவான். என்னிடத்துல தீமை வந்துவிடாதபடிக்கு, ஒருவேளை நான் கண் விழிப்புல, நான் பாதி ராத்திரில எழுந்து, என் ஆண்டவரே என் ஜனங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கப்பான்னு சொல்லல்னாவே தீமை தேவை. ஏன்னா இந்த மாம்ச சரீர தூக்கத்தை நான் நினைத்து, தூக்கத்தின் மேல வாஞ்சை கொண்டு நான் தூங்குகிறவனா இருக்கிறேன். அது என் சகோதரருக்கு செய்கிற தீமை. அது தீமை செய்ய பழகின நீங்கள் எப்படி நன்மை செய்வீர்கள்? அந்த நன்மை என்பது, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ?
இந்த பார்வை பிதாவை கண்ட பார்வை, கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்துக்குள்ள பூரணமாய் தரித்து கொண்ட பார்வை, அந்த சகோதர சிநேகத்தினுடைய பார்வை. மற்றவனுடைய குறைய சொல்றது ரொம்ப சிம்பிள். உலகத்தை அத்தனை பேருமே சுயநீதியில விழுந்து போயிருக்கிறான். அவன் தீமை செய்ய பழகி இருக்கிறான். மற்றவனை அசால்ட்டா குறை சொல்லிடுவான். மற்றவன் செய்யற பாவங்கள் அவன் கண்ணுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து புதுசா இவன் போய் படிச்சுட்டு எந்த யூனிவர்சிட்டிலையும் படிச்சுட்டு எந்த லா காலேஜ்லயும் படிச்சுட்டு வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது. அவனுக்குள்ள மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சி தேவன் கொடுத்தது. அந்த மனசாட்சியிலேயே அவன் என்ன பண்ணுவான்னா அசால்ட்டா நியாயம் எடுத்துட்டு போயிடுவான். ஆனா அவன் இடறுகிறானே, அவன் தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷனாச்சே, அவனுக்காக எரிகிற இருதயம், அந்த ஆத்தும பாரம். என் தேவன் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் சந்தோஷத்தின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதுதான் தீமையை விட்டு விலகுவது. தேவனை அறிவதுதான் தீமையை விட்டு விலகுவது. அன்பானவர்களே, அண்ட சராசரிலையும் படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய குமாரனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். இன்றைக்கு நாம் நல்லா இதுதான் நம்ம ஸ்டடியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். நன்மை தீமையை குறித்து ஒரு பெரிய ஸ்டடியே பண்ணியிருக்கிறேன். எப்படி மனிதன் நன்மை செய்கிறான், எப்படி தீமை செய்கிறான்னு சொல்லி இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நம்முடைய சரீரம் என்பது அது இந்த சரீரத்தை சுகத்தை விரும்புவது தீமை, அது தீங்கு, அது செல்ஃப். ஆனால் நன்மை என்பது என் சகோதரன் மனிதன், அவன் இன்னைக்கு தேவனை அறியாதிருக்கிறான், கிறிஸ்துவின் அன்பை அறியாதிருக்கிறான். அவன் எப்படியாக என் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆத்தும பாரத்துல அப்படியே தவிப்பான் பாருங்க, எரியும் பாருங்க உள்ளம். அப்படியே அவன் சாப்பிடாம புலம்பி, ஆண்டவரே என் குடும்பத்தார் இன்னைக்கு இடறுகிறார்களே, என் மாமியார் இன்னைக்கு சத்தியத்தை அறியலையே, என் மாமனார் இன்னைக்கு சத்தியத்தை அறியலையே, அவர்கள் சத்தியத்தின் பாதையை விட்டு விலகுறாங்களே, இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க சத்தியத்தை விட்டு விலகுறாங்களே, ஐயோ தீமையில விழுந்து போயிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்காமல் இருப்பதே தீமை. அப்படின்னா இன்னும் நீ தேவனை அறியல, கிறிஸ்துவின் அன்பு உனக்கு தெரியல. ஏன்னா மனிதனுடைய இயல்பு தீமை செய்வது. ஆனால் எது நன்மை என்றால் கர்த்தருக்கு பயப்படுவது, கர்த்தரை அறிவது, தேவனை அறிந்திருப்பது. கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நான் தீமை தான் செஞ்சேன், என்கிட்ட நன்மை வாசமா இல்லை, என் சரீரத்தில் நன்மை வாசமா இல்லை, ஆனா எல்லா தீமையும் நன்மையா என் கர்த்தரை மாற்றினார் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கை வரலாறுடைய தத்துவம். இப்ப நீதிமொழிகள் புத்தகத்தை எடுத்துங்களேன். நீதிமொழிகள் புத்தகம் 8வது அதிகாரத்தில் எது நன்மை எது தீமை என்பதை அங்கே நான் வாசிக்கிறேன். 8:13 வாசிக்க பார்க்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம். எப்போ நம்முடைய மனசுக்குள்ள தீமையை நம்ம தீமையை வெறுப்பது என்ன அர்த்தம்? தீமையை வெறுப்பது அப்படின்னா, தீமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்றவர்களை நியாயந்திருப்பது. நல்லா கவனிங்க, நன்மை நல்லா கவனி. மற்றவர்களை நியாயந்திருப்பது, தன்னுடைய சுயநலத்தை தன்னுடைய நலனுக்காக ஜீவிப்பதுதான் தீமை. நல்லா கவனிங்க, தீமைனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களை நியாயந்திருத்து தன்னுடைய மாம்சத்துக்காக வாழ்வது, தன்னுடைய மாம்சத்தினுடைய சுகத்துக்காக நிற்பது. ஆக நம்மளை என்ன பண்ணணும்னா இந்த தீமையை வெறுக்கணும். மற்றவங்களை குற்றப்படுத்த கூடாது, நம்முடைய மாம்ச சுகத்துல விழுந்து போயிருக்க கூடாது. ஆக கர்த்தருக்கு பயப்படுற பயம் எது என்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ நான் மாம்சத்தில் இருக்கிறேன், ரத்தத்தோடு இருக்கிறேன், நான் இந்த உலகத்துல ஆளுகை செய்யக்கூடாது, என் தேவனுக்கு அடிமையான ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப பவுலிங்க என்ன சொல்றாருன்னா, என் கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்து என்னை ரட்சித்து அவருடைய பரமராஜ்யத்துல கொண்டு போய் சேர்ப்பார். அப்ப அவருடைய பரமராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளை நம்ம வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது 7ஆம் அதிகாரத்துல என்னிடத்தில் நன்மை வாசமா இல்லைன்ட்டாரு. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமருக்கு நிருபம் 7வது அதிகாரத்துல என்னுடைய மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கு இல்லை. வாசிங்க 18 வாசிங்க பார்க்கலாம். 7:18. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அவள்தான் முடிஞ்சு போச்சு. என் மாம்சத்துல என்ன இல்லை?
உங்ககிட்ட நன்மை இல்லை, அப்புறம் எப்படி நான் பெரிய நீதிமான்னு எப்படி உங்களை துதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா? நான் பாவி, என் மாம்சத்துல நன்மை வாசமா இல்லை. அப்போ என்ன இந்த எல்லா விதமான தீங்கு தான் நான் செய்வது. இந்த எல்லா விதமான தீங்கிலிருந்து என்னை காக்கிறவர் என் கர்த்தர் மட்டுமே. ஆமென் சொல்லாமா? எனக்காக சிலுவையில அவர் இந்த மாம்சத்தை, பகையை சிலுவையில கொன்று சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, என் ஆண்டவர் என்னை நன்மை செய்யும்படி என்னை பயிற்றுவிக்கிறார். அவருடைய கிருபையில தான் நான் நன்மை செய்கிறேன். என்னுடைய சரீரத்துல நன்மை வாசமா இல்லை. நான் தீமை செய்யாதபடிக்கு நான் நன்மை செய்கிறவனா இருக்கிறேன் என்றால் அது என் இயேசு ராஜாவுடைய கிருபை. அவர்தான் எனக்கு சகோதர சிநேகத்தை கொடுத்து எல்லா ஜனங்களுக்காகவும் பரிதபிக்கிற அந்த இருதயம் அவர் எனக்கு கொடுத்து. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? யாருடைய குறையும் வாயில பேசாம, அவங்க செய்யற பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனங்கசந்து எரியும் பார்த்தீங்களா, அழுவாங்க பார்த்தீங்களா, கர்ப்ப வேதனை படுவாங்க பார்த்தீங்களா. கலாத்தியாரே, கிறிஸ்து உங்களிடத்துல மறுபடியும் உருவாகும்படி நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதுதான் நன்மை செய்கிற இருதயம். மனிதனுடைய இயல்பு தீமை. நான் நீதிமான் என்றும் மற்றவன் செய்யற பாவத்தை எல்லாம் கண்ணில் பார்த்து அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க தெரியுமா? அவங்க எவ்வளவு சத்தியம் கேட்கறாங்க, எவ்வளவு சத்தியத்தை நீங்க கேட்கறீங்க, எவ்வளவு சர்ச்சுக்கு வரீங்க, அப்படி இந்த பாவத்தை செய்றீங்களே, அதை சொல்றதுக்கு கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனா ஐயோ என் ஜனங்கள், இந்த சத்தியத்தை கேட்டோம் என் கர்த்தருடைய அன்பை தெரியாமல் போனாங்களே சொல்லி உள்ளம் உருகி உள்ளம் எரிந்து கர்ப்ப வேதனைப்பட்டு மனங்கசந்து அழுவதற்கு இன்றைக்கு சில பவுல்கள் தேவை. அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் இன்றைக்கு தேவை. அதுதாங்க பவுல், நான் ஒருபோதும் தீமை செய்து விடாதபடிக்கு என் ஜனங்களுடைய குறைகளை எடுத்து காட்டி அவங்களுடைய நிர்வாணத்தை எடுத்து காட்டாதபடிக்கு. இன்னைக்கு பெத்தவங்க கூட இன்னைக்கு பெத்தவங்க எத்தனை பிள்ளைங்களுக்காக இன்னைக்கு பரிதபிக்கிறீங்க? ரட்சிப்பின் இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐயோ என் பிள்ளை இன்னைக்கு பரம ராஜ்யத்தை அடையலையே, இன்னைக்கு பாவத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவம் எது பரிசுத்தம் எது டிஃபரெண்டே தெரியல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். எது பாவம், எது பரிசுத்தம், எது நமக்கு நன்மை, எது நமக்கு தீமை. பாவம் எல்லாம் தீமை, நம்ம பண்ற தியாகம் எல்லாம் நன்மை. இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா, என் வீட்டுக்காரர் எனக்கு துரோகம் பண்றான், ஐயோ என் வீட்டுக்காரர் இன்னைக்கு எனக்கு தேவராஜ்யத்தை தெரியாம, எனக்கு தேவராஜ்யத்தை அறியாம இருக்கிறானே, தேவராஜ்யத்தை அறிந்து விட்டா என் வீட்டுக்காரர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டானே அப்படின்ற மனம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு சண்டை. இன்னைக்கு ஏன் சண்டைகள் எல்லாம்னா, மற்றவருடைய நிர்வாணத்தை நீ பாக்குற, அவன் செய்யற பாவத்தை நீ பாக்குற, ஐயோ அவன் நிர்வாணியா இருக்கிறானே, அவர் பாவியா இருக்கிற பரிதபிக்கிற இருதயம் அது இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் அறிந்து கொண்டார், என்கிட்ட நன்மை வாசமா இல்லை, என்கிட்ட நன்மையெல்லாம் என் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. எல்லா நன்மையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நன்மை செய்யும்படிக்கு நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் என்று சொல்லிதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நம் நற்கிரியை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டோம். அதை வாசிங்க, எபேசியர் 2:10 வாசிங்க பார்க்கலாம். எதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால், வாசிங்க 2:10. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை புரிஞ்சு போச்சா? நன்மை செய்யும்படிக்கு தான் கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு என் ரட்சகர் என்று யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்னத்துக்கு அவங்க தான் என்ன பண்ணாங்க, கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ஆக இந்த கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற இந்த அனுபவம் வந்ததுமே தேவன் அந்த நன்மையை மட்டும்தான் பார்க்கிற அனுபவம், தீமையை பார்க்காத அனுபவம். தீமையை நம்முடைய கண் பார்க்க கூடாது, தீமையை நம்முடைய சிந்தனைக்குள்ள கொண்டு போகவும் கூடாது. இந்த தீமையே இல்லாத என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. தீமை என்கின்ற ஒன்றே இல்லை.
ஆண்டவரே, நீர் பரிசுத்தரா இருக்கிறீர், நீர் இரக்கமுள்ளவரா இருக்கிறீர், நீர் எங்கள் அப்பாவா இருக்கிறீர், உம்மை அறிகிற அந்த மகிமையினாலே என் தகப்பன் எங்களை நிரப்புவீராக. இந்த தீமையை பார்க்காத இந்த அனுபவம் தான். ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறவன் தீமையை மட்டுமே பார்க்கிறவன். எனக்கு யான் நன்மை, நான் நீதி உள்ளவன். முதல்ல அது சுயநீதி, நான் நீதி உள்ளவன். ரெண்டாவது யார் ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம், எனக்கு இதெல்லாம் தேவை. இதுதான் தீமை, இது செல்ஃப், இந்த மாம்சத்துக்காக பார்ப்பது. ஆனால் நன்மை என்பது எது என்றால் தேவனுடைய ராஜ்யம். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நன்மை செய்யும்படிக்கு நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான மகிமையின் பாரம். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய நிர்வாணத்தை பார்ப்பது, அவன் செய்யற பாவம் அவனுடைய நிர்வாணம், அவனுடைய நிர்வாணத்தை பார்க்கிறது என்பதுதான் பேயினுடைய வேலை, குற்றப்படுத்துகிற வேலை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல அந்த பார்வையில கண்ணோக்கி பார்ப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய அனுபவம். இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்லவா? அல்ல கவனி. ஐயோ என் தேவன், இப்ப தேவன் நம்மளை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நற்கிரியைகளை செய்வதற்காக நம்மை சிருஷ்டித்து சபையில வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிற அத்தனை பேருமே நன்மைகளை செய்யும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சிருஷ்டிப்புல பூர்ணப்பட்டிருக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, ஐயோ ஒரு சகோதரன் இடறினால், சபையில் இருக்கிற ஒரு ஆத்துமா பாவம் செய்து விட்டால் என் மனம் எரியாது இருக்குமா, என் மனம் உள்ளம் உடைக்காம இருக்குமா, நான் கர்ப்ப வேதனை படாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக கர்ப்ப வேதனை படுவது தீமையே பார்க்கல. அவன் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள் அல்லவா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அல்லவா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிதாவாகிய தேவன் அவர்களை பூர்ணமாய் மீட்கிறார் அல்லவா. ஆனால் அவர்கள் மறுபடியும் கேட்டுக்கு திரும்பி விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபிக்கிற அந்த இருதயம் தான் இந்த பரிபூர்ண பரம ராஜ்யத்துக்குள்ளே போகும். மாறாக அவருடைய குறைகளை பத்தி பேசுறவங்க இன்னும் தேவனை அறியல. தீமை செய்கிறவன் அவன் தேவனால் உண்டாக்கப்படல, தீமை செய்கிறவன் இன்னும் தேவனை அறியவில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எது மரணம் தெரியுமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11:19. நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல், நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறான். நல்லா கவனிக்க. நீதி செய்யணும். எது நீதி என்றால் என் சகோதரன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவன் யார்? இவன் என் சகோதரன். ஏன்னா என் பிதா எங்க அப்பாவா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என் ஜீவனா இருக்கிறார். எது நீதி என்றால் என் சகோதரன். உன் சகோதரன் உன் கூட பிறந்தவனை மற்றவன் செய்யற பாவத்தை நீ போய் தூத்துவியா? அப்ப எது நீதினா, நீதி ஜீவன். எது நீதி? என் சகோதரன். அப்போ என்ன பண்ணணும்? அப்பா, என் சகோதரர்கள் மீட்கும்படியாய் நீர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடும் ஆண்டவரே அப்படின்னு அந்த பாவத்தை கண்டு அங்க தேவ சமூகத்துல மனம் கசந்து அழுவான் பாருங்க. அவன்தான் பரம ராஜ்யத்தை கண்முன் வைத்தவன். இவன் கண்ணுல பூர்ணமாக்கப்பட்ட பரமராஜ்யம் தான் கண்மணி நிற்குது, பாவம் கண்ணுக்கு தெரியல. நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நீதி எது என்றால் என் பரமபிதா எங்களை கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமாக படைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்குமே ஆனால், ஒரு மனிதன் பாவம் செய்வனே ஆனால், இன்னைக்கு மனம் கசந்து அலறி தேவ சமூகத்துல உட்கார்ந்து அலறணும். அவன் தான் உண்மையில ரட்சிக்கப்பட்டவன், அதுதான் நீதிமான். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. இந்த நீதி எது என்றால், ஐயோ என் சகோதரர்கள் பாவத்தில் விழுந்து விட்டு பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மனம் கசந்து அழுவது, அலறுவது. எது தீமை என்றால், அவன் பாரு என்ன பாவம் செய்யறான் பாரு, அவன் பாரு எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டான் பாரு, அது பாரு பாவம் செஞ்சுன்னு இருக்குது பாரு. அது பயங்கரமான தீமை. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எசேக்கியேல்
தீர்க்கதரிசிகிட்ட, எசேக்கியேல் தீர்க்கதரிசிகிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஒரு ரகசியத்தை சொன்னாரு. இந்த பாரு, நகரத்துல அருவருப்புகள் நடக்கிறது. அவன் துன்மார்கன். நகரத்துல அருவருப்பு நடக்குது. சன்மார்கன் என்ன பண்றான்னா, அந்த அருவருப்பு நச்சிச்சு, நான்லாம் இந்த பாவத்தை, அவன்லாம் அருவருப்பு செய்யறான், நான் இந்த பாவத்துல நான் செய்ய மாட்டேன், அவன் பாரு இந்த பாவத்தை செய்யறான், அந்த பாவத்தை செய்யறான், இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறான்னு சொல்லிட்டு பாவத்தை, அந்த சகோதரனை குற்றப்படுத்துகிறான், தீமை செய்கிறான். அது மரணம். தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் தீமை செய்கிறான். இரத்த பழி அவன் கையில் இருக்குதுன்றார் ஆண்டவர். இரத்த பழியான நகரத்துக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இரத்த பழி என்பது மற்றவனுடைய பாவத்தை சுட்டி, அதாவது மற்றவருடைய பாவத்தை சுட்டி காட்டுவதில்லை, மற்றவருடைய குற்றப்படுத்துவது. அவன் பாவம் செய்யறான்னு சொல்றது. ரெண்டாவது, இது பாவம்ன்ற உணர்வே இல்லாம அவனோடு கூட உறவில் இருப்பது. இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஸ்டடி. இது நீ உட்காந்து ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணாதான் இதெல்லாம் புரியும். இதெல்லாம் என்னது, நமக்குள்ள நடக்கிற இந்த எண்ணங்கள்லாம் என்னன்னு நமக்குள்ள தெரியணும். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, எவன் எல்லாம் இந்த நீதிமானுடைய கூட்டம் எப்படிப்பட்டது, நீதிமானுடைய கூட்டம் என்ன பண்ணுதுன்னா பெருமூச்சு விட்டு அழுது, இவங்களுடைய பார்வையில தேவனுடைய ராஜ்யத்தை தான் பார்க்கறாங்க, தீமையின் ராஜ்யமாக பிசாசின் ராஜ்யத்தை பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா, உங்க ராஜ்யம் மகிமையின் ராஜ்யம், இது பரிசுத்த ராஜ்யம், இது நீதி உள்ள ராஜ்யம், இது அன்புள்ள ராஜ்யமா இருக்கிறது. உங்க பிள்ளைங்க, நீர் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எங்களை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறீர் நன்மை செய்யும்படி. ஆனால் என் சகோதரர்கள் நன்மை செய்யாமல் தீமை செய்கிறார்களே அப்படின்னு அப்பாவை நோக்கி எத்தனை பேர் அழறானோ, அவன் நெற்றிலெல்லாம் போய் முத்திரையை போடு. துன்மார்க்க கூட்டம் ஒரு பெரிய துன்மார்க்கமான பாவத்தை செய்து, ஒரு கூட்டம் அந்த துன்மார்க்கத்தை செய்யல, மாரகச்சி அவன் பாவி, அவன் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறான். இவன் என்ன பண்றான்னா மத்தவனுடைய பாவத்தை சுட்டி காட்டி உட்காந்துக்கிறான். இவன் கண்ணுக்கு தேவராஜ்யம் தெரியல. மூணாவது கூட்டம் மனம் கசந்து அழுது, உள்ளம் எரியுது, கர்ப்ப வேதனை படுது, உள்ளம் துடிக்குது. ஆண்டவரே, என் சகோதரர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாங்களே, உங்க வீட்டுல உன் பிள்ளைங்க பாவம் செய்யும் போது, ஆண்டவரே என் பிள்ளை, ஒரு தாய் தகப்பன் கிட்ட போய் சொல்றோம், உன் பிள்ளை இந்த மாதிரி பாவம் செஞ்சுக்கிறான், அவனை சாவச்சிடுறான், அவனை, அதுதான் சன்மார்க்கம், அவனை சாவச்சிடுறேன், அவனை போலீஸ்ல பிடிச்சி குத்துறேன். அது என்னது? சன்மார்க்கம். இவன் நெத்தியில முத்திரை போட முடியாது. ஏன்? இவன் பாவத்தை கண்டு பரியாசம் செய்கிறான். பாவம் செஞ்சவன் ஒருத்தன், இது பாவம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னா, அது பரிசுத்த ராஜ்யம், அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணமாக்கப்பட்ட ராஜ்யம் என்ற வெளிச்சமே இவனுக்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். மாறாக யார் பரம ராஜ்யத்தை அடைவார்கள் என்றால், தீமை என்னை தொடாதபடிக்கு, யாபேசுடைய ஜெபம், தீங்கு என்னை அணுகாதபடிக்கு, ஆண்டவரே தீமை எனக்கு வேண்டாம். அங்க யாபேஸ் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துடைய பவர் என்னன்னா, தீமை என்ன எதுனாக்கா, என் மாம்சத்துக்காக நான் செயல்பட்டு விடக்கூடாது, என் மாம்ச ராஜ்யத்துக்காக நான் செயல்பட்டு கூடாது, நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் அங்க சொல்றாரு, எவெல்லாம் மனம் கசந்து அழலையோ, அருவருப்பு நடக்குது, அருவருப்பு நடக்குது. ஒரு கூட்டம் அந்த அருவருப்பை பார்த்து ரசிக்குது. அவெல்லாம் பயங்கரமான பாவி, அவனையே வெற்றான்னாரு. பின்னாடியே ஒரு தூதனை அனுப்பு, எவன் நெற்றியில எல்லாம் அந்த முத்திரை இல்லையோ, எவெல்லாம் மனங்கசந்து அலறி அலறி அழறானோ தேவ சமூகத்தில், ஆண்டவரே உமது ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எங்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். தீமை என்பது உம்முடைய சமூகத்தில் இல்ல ஆண்டவரே, தீங்கு என்பது இல்ல ஆண்டவர், எல்லாமே பரிசுத்த ஆண்டவர், எல்லாமே நீதிமான்கள் ஆண்டவர். ஆனால் என் சகோதரர்கள் எதிர் இருக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை மட்டும் கண்ணு பார்க்கணும், அவருடைய மீட்பை மட்டும் தான் அவன் கண்ணு பார்க்கணும். என் பிள்ளை அப்படி கெட்டு போச்சு ஆண்டவரே அப்படின்னு உட்கார்ந்து அழக்கூடிய அழுகை இன்னைக்கு எத்தனை தாய் தகப்பனுக்கு இருக்கு. மாறாக நான் எவ்வளவுதான் சொல்றதுங்க, உன்னை யாரா சொல்றது, நான் எவ்வளவு தாங்க உட்கார்ந்து அவனை அறிவுறுத்து, உன்னை யார் அறிவுறுத்த சொல்றது? நீ உட்கார்ந்து மனங்கசந்து அலறனக்கா உனக்குள்ள தேவராஜ்யம் இருக்குது. உன் நெற்றியில அந்த முத்திரை இருக்கிறது. உன் நெற்றி என்பது நினைவு. நெற்றியில முத்திரையிடு என்பது, வாசிங்க எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1 வாசி பார்க்கலாம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம்.
பின்பு அவர், என் காதுகள் கேட்க மகா சத்தமாய், நகரத்தில் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வரக்கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக்கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசல்களின் வழியே இருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி, இந்த இஸ்ரவேலின் தேவன் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறார். கேருபீன் மத்தியிலே வாசமா இருப்பது ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? இந்த இடத்துல கேருபீன் மத்தியிலே அப்படின்னு சொல்றது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். யார் ராஜரிகம் பண்றதுன்னா ஜெயங்கொண்ட நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறார். மனுக்குலத்தை மீட்கிறதுக்காக, மனுக்குலத்தினுடைய பரிபூர்ணத்துக்காக, தேவ ராஜ்யத்திற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் என்பதுதான் இங்க அர்த்தம். இவங்க என்ன பண்ணலன்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கல. ஒரே கான்செப்ட். பழைய ஏற்பாட்டுகள் இயேசு கிறிஸ்துவா? ஆமா. யெகோவா தேவனை நோக்கி பார்க்கல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை இவங்க நோக்கி பார்க்கல. மகிமையின் கர்த்தரை இவர்கள் நோக்கி பார்க்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நம்மை நற்கிரிகளை செய்யும்படிக்கு சிருஷ்டித்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுந்த இந்த மகிமையை, சிங்காசனத்தில் வீற்றிருந்த மகிமையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாங்கள் பூர்ணப்பட்டவர்கள், நாங்கள் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். இங்கே குற்றம் குறையில்லை. இது பூர்ணமாக்கப்பட்ட தேவராஜ்யம், பரமராஜ்யம் என்பதை இவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். உடனே ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்து அந்த புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இது எப்படிங்க வரும்? பெருமூச்சு விட்டு அழுகிற அழுகை எப்படி வரும்? பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ராஜ்யம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பரிசுத்தம், அவருடைய சர்வ வல்லமையை எவன் ஒருத்தன் நோக்கி பார்க்கிறானோ, அவருடைய மீட்பின் திட்டத்தை எவனொருவன் நோக்கி பார்க்கிறானோ, எவனொருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் தீமை செய்யும்படி அல்ல, நான் நன்மை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இஸ்ரவேலின் தேவனுக்குள்ளாக நான் சிருஷ்டிக்கப்பட்டவன், கேருபீன்களின் மத்தியிலே வாசமா இருக்கிற என் இயேசு ராஜாவை நான் தரிசிக்கிறேன், அவர்தான் என்னுடைய ஜீவன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் எவனெல்லாம் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறானோ அவனால மட்டும்தான் அருவருப்புகளுக்காக அழ முடியும். மீதி பேர்லாம் என்ன பண்ணுவான்? நல்ல கவனிங்க. அங்க அருவருப்பை செய்யறானே அவனை சொல்லல. நல்ல கவனிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. நல்லா கவனிக்கணும். இந்த நெற்றி என்பது நினைவு. அவள் தான் நான் கான்செப்ட் முடிக்கிறேன். இந்த நெற்றி என்பது நினைவு. ஏன் இந்த நினைவு? மாம்ச சிந்தை. இந்த கோலியாத் எப்படிப்பட்டவன்னா மாம்ச நினைவுல நிற்கிறவன், மாம்சம், அவன் தீமை செய்கிறவன். அதனால்தான் தாவீது 5 கூழாங்கல்லை பொறுக்கி 1 கூழாங்கல்லை எடுத்து அவன் நெற்றியில அடித்து அவனை வீழ்த்தினான். அவன் மாம்ச நினைவு, தீமையை யோசிக்கிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் என்னுடைய மாம்ச நினைவுகளை சிலுவையில் ஆணியடித்து கொன்றார். இந்த யாகேல் சிசராவினுடைய நெற்றியில கூடார ஆணியை கொண்டு போய் அந்த சுத்தி எடுத்து அவன் நெற்றியை பிளந்தால் இந்த சபை இந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டால் என்கின்ற இந்த அனுபவம் உடைய வேண்டும். ஏன் இங்கே நெற்றி என்பது என் பிதா, என் பிதா சர்வ வல்லவர், என் பிதா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், என் பிதா சர்வத்தையும் சிருஷ்டித்த மகிமையின் தேவனானவர், அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதவர்கள், கண்ணீர் விட்டவர்கள், என் பிதாவின் மகிமையை நோக்கி கண்ணீர் விட்டு அழுதவர்கள் இவர்கள். என் பிதாவின் ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யம் அல்லவா? அது நன்மைகளின் ராஜ்யம் அல்லவா? ஆனால் என் சகோதரர்கள் இன்றைக்கு
பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி யாரெல்லாம் பிதாவின் ராஜ்யத்துக்காக கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்களாய் பிதாவின் சர்வ வல்லமை நோக்கி பார்த்து அழுகிறார்களோ அவங்க நெற்றியில மட்டும் முத்திரை போடு. அவங்க தான் பரமராஜ்யத்துக்கு உரியவர்கள். தீமையை யோசிக்காதவர்கள், தீமையை யோசிக்கிறவர்கள் இடறுகிறார்கள் அல்லவா. இவங்க தீமையை யோசிக்கிறாங்க. அவன் அந்த பொண்ணை கூட்டின்னு ஓட்டானாமே, அந்த பொண்ணுன்னா அந்த பையனை கூட தொடர்பாமே, அவன் என்ன அந்த அவன் பொண்டாட்டின்னு அவன் கூட கனெக்ஷன். இதை உட்காந்து வாயை திறந்து வாய் விட்டு வர பேசுறீங்க. உங்களை எல்லாம் என்ன பண்றது? இப்ப என்ன நடக்க போது பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துறானாமே, ஆண்டவரே அந்த பையன் அந்த மகன் மனம் திரும்பட்டு ஆண்டவரே அழுவான் பாத்தீங்களா, அவன் தான் நீதிமான். பாவத்தை எடுத்து காட்டுறதுக்கு இன்னைக்கு கோடி பேர் இருக்கிறாங்க. அவன் செய்யற பாவத்தை, அவன் நிர்வாணத்தை காட்டுறதுக்கு இன்னைக்கு கோடி பேர் இருக்கிறான். ஆனா ஐயோ, அவன் தேவ சாயில படைக்கப்பட்ட மனுஷனாச்சே, அவன் பாவம் சரி, அவன் கஞ்சா சாப்பிட்றானாமே, அது எவ்வளவு சொன்ன திருந்தாது, அது நாசமா தான் போன சாபம் வர விடுறது. இவனை எல்லாம் கர்த்தர் வெட்டுவார். யாரெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என் சகோதரர்கள் செய்யற பாவம் எவ்வளவு பெரிய கொடுமை ஆண்டவரே உட்கார்ந்து அவருடைய மீட்புக்காக அழுகிறார்களோ, ஐயோ என் பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுது, ஐயோ இது பாவமாச்சேன்னு உட்காந்து அழணும். உட்காந்து இன்னைக்கு அவங்க தான் பரம ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதுவா? அது அவள்தான் விட்டேன், அவள்தான் முடிஞ்சு போச்சு. அது இனிமே திருந்தாது. அது இதை சொல்றதுக்கு இது பேய் சொல்லு, இது சொல்றது பேயினுடைய வார்த்தை. ஆனால் பெருமூச்சு விட்டு எவன் ஒருவன் அழுகிறானோ அவன் நெற்றியில முத்திரைப்படி. ஏனென்றால் அவன் நெற்றியில பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. கீழே வசனம், அடுத்த வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் எங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா தீமையை யோசிக்கிறான், அவன் தீமை செய்யறான், அவன் செய்யற குற்றத்தை எடுத்து காட்டுறான். என் வீட்டுக்காரன் ஒரு பொம்பளை பொறிக்குன்னு ஊர்லான்னு சொல்றது. என் வீட்டுக்காரன் எனக்கு சரியில்லை, என் வீட்டுக்காரர் எதாவது பண்றான், உன்னதான் முதல்ல கர்த்தரை வெட்ட போறாரு. என் பொண்டாட்டி ஒரு வாயாடி, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்டாட்டியுடைய நிர்வாணத்தை எல்லாருக்கிட்டையும் பரப்புறது. என் புள்ள சரியில்லை, என் புள்ள வாயை திறந்தாவே தீமை தான், மற்றவனை பத்தி குறை சொல்றது. கர்த்தர் சொல்லிட்டாரு, எவன் எல்லாம் பெருமூச்சு விட்டு அழலையோ அவன் தேவராஜ்யத்திலே இல்லை. தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அவர் மனுக்குலத்தினுடைய பரிபூர்ணத்துக்காக தான் உயிரையே கொடுத்தாரே. இயேசு கிறிஸ்து யாம் பாவத்துக்காகத்தான் சிலுவையில பலியானார் என்று விசுவாசித்து தேவ அன்புக்குள்ள வந்துட்டேன்னா உன் மனம் சகோதர சிநேகத்துல பெருகி இருக்கும். அவங்க ஜனங்க படுற அந்த செய்யற அந்த பாவத்துக்காக நீ மனங்கசந்து அழுவ. நீ மனங்கசந்து அழாம நீ போயிட்டு ஒருத்தனுடைய பாவத்தை நீ உணர்த்துற அப்படின்னா நீ கண் விழிச்சு அல்லது உபவாசம் பண்ணி கையை தூக்கி உக்காந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவனுக்காக ஊர்ல 4வது வீட்டுல ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு தப்பு வேலை செய்யும். அந்த பொண்ணு ஏதோ பாவகாரியம் செய்யுது. நீ போயிட்டு அந்த பொண்ணு செயலங்காட்டி எல்லாம் ஊருக்கே போய் டமுக்கு போட்டுருப்ப. அந்த பொண்ணு இப்படியா அப்படியா அப்படியா, கர்த்தரனை வெட்டுவார். நீ அதை பண்ணணும். எப்படி பண்ணணும் தெரியுமா? முதல்ல அந்த பொண்ணுக்காக நைட்ல எழுந்து கண் விழித்து இரவுல 1வது ஜாமத்துல எழுந்து அந்த பொண்ணை பேரை சொல்லி, ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கு காரியம் செய்த ஆண்டவரே உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் காலையில ஒரு 5 மணி நேரமாவது உபவாசம் பண்ணி அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணிட்டு நேரா போய் அம்மா இது பாவம்னு சொல்லி பாரு, பகல அந்த பொண்ணு மனம் மாறிடும். நம்ம ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியும், இதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. இவங்க பெரிய நீதிமான்கள், நாங்கெல்லாம் பெரிய நீதிமான்கள், நீ பெரிய பாவம் செய்யற. நான் பலமுறை சொல்லிட்டேன், உலகத்துல செய்யற அத்தனை பாவங்களையும் பல விதத்தில் நாம் செய்கிறோம். ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேனா? அவருடைய பாவத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மன்னித்து விட்டார். உன் பாவம் மன்னிச்சுட்டாரு ஏசாப்பான்னு சொல்றதுக்கு நீங்க ஆள் இல்லைங்க. உன் பாவத்தை ஏசாப்பா மன்னிச்சுட்டாரு. நீ தேவனுடைய பிள்ளை. நீ குற்ற மனசாட்சியோடு இருதயத்துல குத்தப்பட்டல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை விசுவாசி. இந்த நெற்றியில முத்திரை, நான் நினைக்கிறேன் சிலுவை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முத்திரைனா தேவத்துல போய் சிலுவை போட்டிருப்பாங்க நெத்தியில. ஏன்னா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உன் மாம்சத்தை கொன்று விட்டார்.
இந்த நெற்றியில சிலுவை போட்டதும் என் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற, பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம் தான் இந்த நெற்றியில முத்திரை போடுறது. அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ முதியோர்னு பார்க்காத, ஐயோ வாலிப பையன் வாழ வேண்டிய வயசுன்னு பார்க்காத, அப்புறம் கன்னிகைன்னு பார்க்காத, குழந்தைன்னு பார்க்காத, ஸ்திரீன்னு பார்க்காத, எல்லாரையும் போய் கொன்று போடு. என்ன பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் வித்தியாசமே தெரியல, தேவ ராஜ்யத்துக்குள்ள இவர்களால் வர முடியவில்லை. அப்ப கர்த்தர் சொல்ற, உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் இருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடையாளம் வாசி தொடர்ந்து, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் நீங்கள் கிட்டி சேராத. யாருடைய நெத்தியில சிலுவையின் நான் நினைக்கிறேன் சிலுவையின் அடையாளமாக இருக்கலாம். சிலுவை தான் அது அடையாளம், வேற என்ன போட்டுக்க போறாங்க? இவர்கள் சிலுவையை நோக்கி பார்த்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்தவர்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, சிலுவையின் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தனையும் தீங்கு அணுகாது. கையெழுத்து சொல்லாமா? ஒரே ஒரு விஷயம், அப்பா நான் பாவம் செய்திருக்கிறேன், உங்க சிலுவை ரத்தத்தினால என் பாவத்தை கழுவி இருக்கிறீர் என்பவன் மேலெல்லாம் அந்த அடையாளம் போட்டிருக்கோம். அவன் யாருடைய பாவத்தை பத்தியும் பேச மாட்டான். ஒரு ஊழியக்காரன், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவன் என்ன பண்ணுவான்? பாவத்தை கொண்டு போய் உணர்த்துவான். அவன் என்ன பண்ணுவான்? நைட்ல இருந்து ஜெபம் பண்ணி, இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணி, சபையில ஜெபம் பண்ணி, நீ பாவம் செய்றன்னு சொன்னா ஊழியக்காரனையே பகைக்கிறது. உங்க அன்பாய் சொல்லுகிறேன், குற்றப்படுத்துவது ஊழியக்காரனுடைய வேலை கிடையாதுங்க. நீ பாவம் செய்த போடா, நீ பாவி நரகத்துல போய், இல்லப்பா இது பாவம், உனக்காக கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கிறாரு, உனக்கு மீட்பு இருக்குன்னு சொல்றதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. இன்னைக்கு புரிஞ்சுக்க தெரியல இன்னைக்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணு. எவனுக்கு ஒருத்தனுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பூர்ணமாய் மீட்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு தீமையை பார்க்கவே தெரியாது. அவன் தீமையை பார்க்கவே மாட்டான். மற்றவங்க செய்யற பாவத்தை போய் குற்றப்படுத்த மாட்டான். மாறாக அழுவான். ஐயோ ஆண்டவரே, அவங்க மீட்கப்படணும் ஆண்டவரே, அவங்க மீட்கப்படணும் ஆண்டவர், பாவத்தை விட்டு வெளியே வரணும் ஆண்டவரே, அவங்க சபைக்கு வரணும் ஆண்டவர். நைட்ல எழுந்து ஜெபிப்பான் அந்த ஊருக்காக. இந்த ஊர்ல ஒரு பாவம் செஞ்சிருவாங்க, பசங்களாம் கஞ்சா போட்டுக்கிறாங்க. கஞ்சா போட்டா கஞ்சா போட சொல்றதுக்கு யாருக்கும் தெரியாதா? அவனுக்காக யார் அழறது? இதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம். கர்த்தரனை தீங்களை விட்டுறாதபடிக்கு என்னை நன்மையிலேயே கொண்டு போவாராக, என்னை தீமை தொடராதபடிக்கு, தீமை என்னை தொற்றாதபடிக்கு, மற்றவன் செய்யற பாவத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு, அவனுக்காக பரிதபிக்கிற இருதயம், அவனுக்காக வயிறு எறிகிற இருதயம். ஒருத்தன் சர்ச்சை விட்டு போயிட்டான்னா சந்தோஷமா இருப்போமா? நல்ல ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், என் கண்ணில் கண்ணீரோடு நான் எத்தனையோ நாட்கள்ல பைக்ல போகும்போது, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ரட்சிப்பை தெரியாமல் இன்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் அப்படி போறாங்களே, அந்த ஜனங்களாம் பார்க்கும் போதெல்லாம் என் கண்ணில் கண்ணீர் கொட்டும். ஆண்டவரே, இந்த ஜனங்களாம் மீட்க மாட்டாங்களா? மீட்கப்பட்டுற மாட்டாங்களா? ஒரு பயங்கரமான நியாயத்தீர்ப்பு காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ரட்சிப்பை தெரியாமல் இன்னைக்கு பாவத்துக்கு விடுதலை. இது பாருங்க, யாருங்க பாவம் செய்யல? எல்லாருமே பாவி, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்கள் இன்னைக்கு நம்ம சுத்திகரித்து உனக்கு ஒரு மீட்பு இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு பாவத்தை குத்துறதுக்கு தான் ஆள் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக ரத்த சிந்தி மீட்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, என் பரிசுத்த ஸ்தலத்துல ஃபர்ஸ்ட் துவங்க, சர்ச்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான்றாரு. துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரத்தில் துவக்கம் பண்ணினார்கள். போட்டு வெள்ளரை வெட்டி தள்ளினாங்க. யாரு? சபையில மூப்பர்கள். நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள், எங்களுக்கு வரங்கள் இருக்குது, நாங்கெல்லாம் பயங்கரமா வொர்ஷிப் லீடர், நாங்கெல்லாம் வொர்ஷிப் லீடரு, நாங்கெல்லாம் காஸ்பல் வெளியே போய் சொல்றவங்க, நாங்கெல்லாம் பயங்கரமா பாட்டு பாடினவங்க, நாங்கெல்லாம் பயங்கரமா சபையில பிரசங்கம் பண்ணவங்க. உன் பிரசங்கமாவது மண்ணாங்காட்டி குப்பையில போடுறான். உன் ஊழியம் எதுக்குடா? உன் சகோதரன் மேல பாரப்படுகிற இருதயம் உனக்கு இல்லை, உனக்குள்ள நீதி கிடையாது. நீ எப்படி தேவராஜ்யத்தில் இருப்ப? உன் சகோதரனுக்காக பரிதபிக்கிற அந்த இருதயம். இந்த நெற்றியில முத்திரையிடுதல் என்பது பிதாவின் நாமம். பிதாவை சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அனுபவிக்கிற, அவரை பார்த்து, அவரை நோக்கி பார்த்து, அவரை ஆராதிக்கிற அந்த அனுபவம் தான் தன்னுடைய நெற்றிகளில பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பிதாவின் ராஜ்யம், பரமராஜ்யம், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல அங்கே
மூணு மூணு நாலு வசனம் வாசிங்க போல, 3 4 5 வசனம் வாசிங்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஏன் முத்திரை போட்டாங்கன்னா, இவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள இருந்துக்குன்னு, உங்க ராஜ்யம் நன்மைகளின் ராஜ்யம், அங்க தீமை இல்லை. ஆனா என் சகோதரன் தீமையில் இருக்கிறான், அவன் நன்மையை பெறும்படியாய், அவன் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய், உங்களை விட்டு தூரம் போயிட்டானேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற இருதயம் இன்னைக்கு இல்லை உங்களுக்கு. கண்ணீர் வடிக்கிற இருதயம். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன், நீங்களா நினைச்சு உட்காந்துக்கிறீங்க நீங்களா சபைக்குள்ள வந்தீங்கன்னு. தெரியுமா, நான்லாம் கண்டுதன் காணாதமா உங்களை பார்க்கும்போது போயிடுவேன். ஆனா மனசுக்குள்ள ஜெபம் பண்ணினே இருப்பேன், ஆண்டவரே எங்களை தொடுங்க, இவங்களை சந்திங்க, இந்த உபதேசத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவர். நீ நினைச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க இல்லையா? இப்ப நான் இப்ப சபை நடத்தும்படி கர்த்தரை அழைத்திருக்கிறார். இப்ப என் மனசுக்குள்ள உங்களை பத்தி சிந்தனை எல்லாம் நீங்க வந்துருவீங்களா? நீங்க நினைப்பீங்க ரொம்ப டஃப்பாகிறாரு இவரு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாரு, ரொம்ப டஃப்பா பண்றாரு. என்னுடைய இருதயம் என்னன்னு என் தேவன் அறிவார். இப்போ 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 இன்னாரெல்லாம் சர்ச்சுக்கு வர போறேன்னு சொன்னாங்கல்ல, வந்து வீட்டில் சொல்லுவாங்க, வாயை மூடு போய் ஜெபம் பண்ணு முதல்ல. அதான் சொல்லி அனுப்பு, வாயை மூடு முதல்ல போய் ஜெபம் பண்ணு. நீ நினைச்சா வர முடியாது, நீ போய் ஜெபி, கர்த்தர் அந்த ஆத்மாவை கொண்டு வருவார். நல்லா கவனிங்க, இதெல்லாம் என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த ஆத்மா வாஞ்சையில என்றவரே இவர்களை சந்தியும், இவர்களை மீட்டுக்கொள்ளும், இவர்களை விடுதலையை தாரும், இவர்களுடைய இந்த சாபத்தை நீக்கும். உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை, அவ்வளவு போராட்டத்தோடு தான் போய் கொண்டிருப்போம். அன்பாய் சொல்லுகிறேன், பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில இந்த உபதேசத்துக்குள்ள வந்தா தான், உபதேசம் மட்டும்தான் ஒரு மனுஷனை உருவாக்கும். இந்த உபதேசத்தை நம்பி உள்ள வந்தா அவர்களுக்கு இலவசமாய் மீட்பை கொடுக்கிறார். ஆமேன் சொல்லாமா? அப்போ அந்த நெற்றியில முத்திரிடு என்பது பிதாவை தங்களுடைய இருதய, தங்களுடைய நெற்றியில் அவருடைய நினைவுல, தங்களுடைய நினைவுல என் பிதா, வேற எந்த நினைவும் கிடையாது. இதுதான் நன்மை, இதுதான் தீமையை விட்டு விலகுந்து, மாறாக என்னுடைய மாம்ச சிந்தனையில போவது என்பது தீமை. அப்போ என் நெற்றியில என் பிதாவின் நாமத்தை நான் தரித்திருக்கிறேன் தீமோத்தேயுவே. என் நினைவுல என் பிதா இருக்கிறார். ஏனென்றால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்திருக்கிறேன், என் நினைவுல என் பிதா இருக்கிறார் என்று தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? அவருடைய நெற்றியில அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அடுத்தது, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவருக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலமும் அரசாள்வார்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். உங்க நெற்றியில பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்க நினைவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்குவோமாக. நம்முடைய பண்டிகையில் ஆசரிக்கப்பட்ட நகரமாக சீயோனை நோக்கி பாருங்கள். இந்த நோக்கி பார் என்பது நினைவு, உணர்வுல வாழ்வது என்பதை வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். இந்த வருஷம் வாக்குத்தத்தமே ஏசாப்பாடைய வருகையில யார் போறான்னு நினைவுல, இந்த நினைவு, அந்த நெற்றியில பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். ஒருத்தருடைய பாவத்தையும் பிதாவால பார்க்க முடியாதுங்க. ஆமென் சொல்லாமா? என் பிதாவால ஒருத்தருடைய பாவத்தையும் பார்க்க முடியாது. நீங்க எங்க மத்தவங்க பாவத்தை பார்க்கறீங்க? பிதாவின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதாவாகிய தேவனால ஒரு மனிதனுடைய, அவன் 100 கொலை கூட பண்ணிருக்கட்டும், பிதா கிறிஸ்துவுக்குள்ள அவனை பூர்ணமா தான் பார்ப்பார். தெரியுமா? நீங்க ஏன் மத்தவங்க பாவத்தை உங்க வாயில பேசுறீங்க? உண்மையிலேயே பிதாவின் அன்பு உடையவர்கள், அப்பா என் சகோதரனை ரட்சியும், என் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எடுறது ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை சந்தியும், இதுதான் ரட்சிப்பு. நீ என்னத்தை பெரிய கிழிச்சாலும் ஊழியத்தை பண்ணாலும் உன் இதயம் உடையாம, உன் இதயம் ஆத்ம மேல பாரம் இல்லாமல்லாம் நீ பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். பிதா தேவன் மனுஷர்கள் வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அதுக்கு தான் குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் கழுவுகிற தேவன். பாவ உணர்வு அடைஞ்சி உள்ள வரணும், அதுக்காக மன்றாடுங்க. தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் இங்க பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, என் தேவன் எந்த ஒரு தீமையை என்னை தொடாமல் என்னை ரட்சித்துருவாரு. தீமை என்பது மற்றவன் பாவத்தை பார்க்கறது, மற்றவன் செய்யற பாவத்துக்காக பாரப்படாமல் இருப்பது, அலறி அழாமல் இருப்பது. மற்றவங்க பாவம் செய்யும் போது அலறி
அப்படியே சில பேர் உட்காந்து நியூஸை கேட்குறீங்க, அந்த நியூஸ்ல இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான், அவன் அந்த மாதிரி இதை பண்ண, அந்த பாவத்தை எப்படி உங்களால சகிக்க முடியுதுன்னு தெரியல. ஆனால் தேவன் அவ்வளவு அன்புள்ளவரா இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அவருடைய பாவத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மன்னித்து விடுகிறார். அன்பான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப எப்படி ஆகிலும் ஓடி வந்து இந்த உபதேசத்துக்குள்ள, இந்த தேவ அன்புக்குள்ள, சபையினுடைய ஒரே ஒரு நோக்கம் தேவ அன்புல பூர்ணப்பட்டு அவருடைய வருகையில தஞ்சம் அடையணும். இதுதான் தேவன் சபையை உண்டாக்கின அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவ ரகசியம் இன்னைக்கு ஜனங்களுக்கு புரியல. தன்னுடைய நெற்றிகளில பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் அவர் எங்க அப்பா அண்ணா, அவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் என் சகோதரன். அவன் பாவத்தை பார்க்காதீங்க, அவங்கள அழுங்க. அவங்க பிதாவின் அன்பு அறியலையே. அவன் தேவ வீட்டுக்கு வந்து, தேவடைய வீடு இப்போ முதல்ல என் சபையில ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நியாயத்தீர்ப்பு எங்க துவங்க போகுது? சபையில துவங்க போகுது. ஃபர்ஸ்ட் நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சபையில தான் துவங்க போகுது. யாரெல்லாம் அன்புல பூர்ணப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவுதான். யாரெல்லாம் அன்புல அன்புக்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். யாரெல்லாம் இந்த சகோதர சிநேகத்துல பூர்ணப்பட்டிருக்கிறாங்க, அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. அதனால எல்லாரையும் சேர்த்து பிடிங்க, எல்லாரையும் அரவணைச்சு தேவ அன்புக்குள்ள நில்லுங்க. கடைசி அந்த வசந்த வாசத்தை முடிங்க. போகல என்ன சொன்னார் அதை இப்ப புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு அந்த வசனத்தை ஆழம்? ஆமென் சொல்லாமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து, அல்லேலூயா, தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவாராக. ஆமென் சொல்லாமா? அப்பா, என் மாம்சத்துக்காக நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, என் மாம்சத்துக்காக நான் பேசிடக்கூடாது ஆண்டவரே. என் வீட்டுக்காரன் சரியில்லை, வீட்டுக்காரன் கூட நீ சண்டை போடுறாங்க. நிறைய சகோதரிகள் வீட்டுக்காரன் கூட பயங்கர சண்டை, நிறைய சகோதரர்கள் சண்டை. அது என்னது? அது தீமை. மாம்சத்துக்காக செயல்படுவது தீமை. ஆனா நன்மைதான் தேவராஜ்யம், பரமராஜ்யம் என்பது நன்மை. இந்த இடத்துல அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, என்னை எல்லா தீமையிலிருந்து ரட்சித்துருவாராக, நான் யாரையும் குற்றப்படுத்தாது இருப்பேனாக, அவர்களுக்காக என் இதயம் எரிவதாக, எரிந்து கொண்டிருக்கிறது. ஒருத்த இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? எவ்வளவு வலி இருக்கும் இல்லையா? ஒரு ஊழியக்காரனுக்கு எவ்வளவு வலி இருக்கும். இவங்க உபதேசம் சொல்றோம், இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, இவங்க இந்த உபதேசத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, இவங்க இந்த பாவத்தை உணர மாட்டாங்களே. என்ன அது? நீங்க தான் உணரணும். அதை தான் இங்க இந்த லெட்டர் எழுதி முடிக்கும் போது அவர் சொல்றாரு, எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி. பரமராஜ்யத்துக்குள்ள போகணும்னா உங்களுக்குள்ள தீமை இருக்கக்கூடாதுங்க. தீமை என்கின்ற எல்லாமே திருப்தி. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அந்த வசந்த வாக்குத்தத்தை கொடுத்த திருப்தி. எல்லாமே திருப்தி. தீமை அவனை அணுகாது, தீமை அவனை தொடாது. எந்த ஒரு மனிதனுடைய பாவமும் நம்மை தொடாது. திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. எந்த பக்கம் திசை திரும்பினாலும் எனக்கு தீங்கு செய்வர் யாரும் எனக்கு எதிரிங்களே கிடையாது. எனக்கு யார் எதிரி? எனக்கு மிஞ்சி போனா நீ என்ன பண்ணிடுவ? என்னை கொலை பண்ணி போட்டுருவியா? அதுதான் உன்னால் செய்யும். எனக்கு யார் எதிரி? தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு தீங்கு செய்கிறவன் யார்? தீங்கு என்னை அணுகாது. நீ முதல்ல தேவன் பாராட்டின அன்பு கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, அவரை நோக்கி பாரு. இந்த பாருங்க, இது ரொம்ப பயங்கர மகிமான சத்தியம். இது போய்க்கினே இருக்குது. ஒரு வருஷத்தை மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 19:23 நினைக்கிறேன். வாசி நீதிமொழிகள் 19:23. வாசி நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. ஐயோ, அல்லேலூயா. இந்த வசனம் நீங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணீங்க ப்ளீஸ். இது பயங்கரமான ஜீவன். இது கிறிஸ்தவ ஜீவத்தினுடைய பயங்கரம். இதுதான் பவுல் மைண்ட்ல வச்சு சொல்றாரு. இத பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதுன்னு அர்த்தம், என் தேவன் இருக்கிறார், அவர் சித்தம், அதான் பயப்படுது, வேற ஒண்ணு இல்லை. எங்க அப்பா சித்தம், யான் சித்தம் அல்ல. அங்க அதான் அன்பு, அதான் உடன்படிக்கை இருக்கிறது. மரணத்தில் தான் உடன்படிக்கை இருக்கிறது, மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. நீயா செயல்பட, நான் செயல்படுறேன், அங்க எங்க அன்பு? அதுதான் கர்த்தர். இயேசு ராஜாவுக்கு கர்த்தருக்கு பயப்படுறது உகந்த வாசனையா இருந்தது, அவர் குமாரன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவன். என்கிட்ட தீமையே கிடையாது. எந்த இடத்துல போனாலும் நன்மையை மட்டுமே யோசிங்க. ஆப்போசிட் எதுவுமே யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைஞ்சிட்டவன் திருப்தி. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமே அதான் கொடுத்தாரு, திருப்தியா இருப்பான். ஆமெனா? இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு ஞாபகம் இல்லையா?
ஆமென் சொல்லுவேன். திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். திருப்தி ஸ்டாண்ட், அவள் தான். அவனை எதுவுமே அசைக்காதுங்க. அவனை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து அவனை அப்படியே சிங்கம் மாதிரி நிற்பான். ஒண்ணுமே என் கர்த்தர் இருக்கிறாரு எனக்கு, அவ்வளவுதான். எங்க அப்பா எனக்கு எப்பவுமே நன்மை செய்கிறவர், எனக்கு தீமையை அணுகாது. இந்த ஆப்போசிட்டை வந்து நீ மைண்ட்ல யோசிக்காது. எந்த மற்றவன் சேர பாவத்தெல்லாம் உன் சிந்தனை போட்டு போட்டு பிசிறின்னு உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு அவனுக்காக பாரப்படுங்க. அதான் சொல்ல, எனக்கு தீமை அணுகாதபடி என் கர்த்தரனை ரட்சிப்பார். என்னால முடியுது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நில்லுங்க. தீங்கு என்ன, யாபேசுடைய ஜெபம் பயங்கர பவர்ஃபுல். ஏற்கனவே யாபேசை வந்து வெளிப்படுத்த விசேஷத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம், நித்திய ஜீவனரை கொண்டு வந்தோம். யாபேசுடைய ஜெபம் அந்த ஒரே ஒரு வசனமா தான் இருக்கும். அதில் ஒரு வார்த்தையும் அவ்வளவு பவர்ஃபுல். வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்வாராக. தீமை நம்மை அணுகாதிருப்பதாக. ஆமேனா. நம்ம ஜீவனை பெற்றுவிட்டோம், திருப்தி அடைந்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவன். அதை அடைந்திருக்கிறான், திருப்தி அடைந்திருக்கிறான், நிலைத்திருக்கிறான், தீமையான அணுகாது. 7 காரியங்கள் இந்த ஒரே வசனத்துல. பயங்கரமான வாக்குத்தத்தம். இன்னைக்கு தேவன் நம்ம இப்படியாய் மகிமை நடத்துவாராக. எல்லாரும் முழங்கால் படிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் மகிமையின் கர்த்தாவே, அப்பா உங்க பேர்